அக்டோபர் 1973 அட்லாண்டிக் ஓஷன் மேல நடுராத்திரியில அமெரிக்கன் மிலிட்ரி கார்கோ பிளேன் C-5A கேலக்ஸி பறந்துட்டு இருக்கு. எதுக்காக இது போயிட்டு இருக்குன்னா ஒரு டாப் சீக்ரெட் மிஷன். டெஸ்டினேஷன் இஸ்ரேல். அந்த ஃபிளைட்ல என்ன இருந்தது அப்படின்னா வெப்பன்ஸ், டேங்க்ஸ், அம்யூனேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பிளான் என்ன அப்படின்னா நைட்டோட நைட்டா அமெரிக்காவிலிருந்து கிளம்பி இஸ்ரேலுக்கு போய் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அம்யூனேஷன்ஸ் எல்லாம் இஸ்ரேலில் இறக்கிட்டு மற்றவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் நைட்டோட நைட்டாக காலையில் விடியறதுக்குள்ள அமெரிக்கா திரும்பி கிளம்பி வந்துடுறது அப்படிங்கிறது தான் பிளான். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சீக்ரெட்டாக ஹெல்ப் பண்ணாங்க. வணக்கம் நேர்களே. நேற்று கார்கோ ஐலாண்ட் பற்றி பேசும்போது அது டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக ரெசெஷன் வரும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். இந்தியாவும் பாதிக்கப்படும்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு மாதிரி தியரட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நடந்திருக்கு. அமெரிக்காவில் 1973 அது நடந்திருக்கு. அதுக்கு பேர் ஆயில் எம்பார்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஏரியாவில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த ஓனர் உங்கள் வீட்டுக்கு மட்டும் நான் பெட்ரோல் கொடுக்க மாட்டேன், உங்களுடைய காருக்கு மட்டும், பைக்குக்கு மட்டும் நான் பெட்ரோல் கொடுக்க மாட்டேன், மற்ற வீட்டுக்கெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்கள் லைஃபே கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப்ட் ஆகும்ல. அதே மாதிரி இது கண்ட்ரி லெவலில் நடந்தால் அது எம்பார்கோ, பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரப் கண்ட்ரிஸ் ஒரே ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. என்ன? அமெரிக்காவுக்கு ஆயில் இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அடுத்த நாள்ல இருந்து அமெரிக்கா மக்கள் எல்லாருமே கியூவில் நின்னாங்க. பெட்ரோல் ஸ்டேஷன் முன்னாடி கார்ஸில் மைல் கணக்கில் நின்னாங்க. நம்ம எப்படி இப்போ போய் பெட்ரோல்லாம் ராத்திரி க்ரூட் ஆயில் வரல அப்படின்னு ஒரு இஷ்யூ ஆனோன்னையும் நைட் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டோமோ, அதே மாதிரி நைட்டு 3 மணி 4 மணிக்கெல்லாம் பெட்ரோல் வாங்குறதுக்கு பெரிய பெரிய கியூவில் நின்னாங்க. அந்த டைமில் ஆயில் ப்ரைஸ் $3 இருந்தது. அப்படியே டக் 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 டக்குன்னு ஏறி 6 மாசத்துல $12 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு, விச் இஸ் 4 டைம்ஸ். அப்படி நடந்தோடனையும் அமெரிக்காவில் ரெசெஷன் வந்தது. யூரோப்பில் சண்டே நீங்கள் டிரைவ் எல்லாம் போகக்கூடாது. ஜப்பானில் ரேஷனிங், இவ்வளோதான் பெட்ரோல் கொடுப்போம், டீசல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. இது 1973 நடந்தது. 2026 ஈரான் வாரில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணும்போதும் இதே சினாரியோவை இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆயில் எம்பார்கோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதிலிருந்து உலக நாடுகள் ஏதாவது கற்றுக்கிட்டாங்களா? இப்போ என்ன ப்ராப்ளம்? அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் என்ன ஒரே ஒற்றுமை அப்படிங்கிறத பார்க்கலாம். 1973 அக்டோபர் 6 ஜூவிஸுடைய, அதாவது யூதர்களுடைய புனித நாள், யோம் கிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் ஈஜிப்டும் சிரியாவும் சேர்ந்து இஸ்ரேல் மீது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்ரேல் ஒரு பாயிண்ட்ல தோத்து போகிற நிலைமையில் இருக்குது. அக்டோபர் 8 அதாவது வார் ஆரம்பித்து 2வது நாள், இதுக்கு மேலே பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது, நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஃபுல்லாக ஒரு தகவல் பரவுது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு அப்போ இருந்த இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் கோல்டா மேயர் 13 நியூக்ளியர் வார் ஹெட்ஸை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதாகவும் நிறைய தகவல்கள் இருக்குது. பட் நிறைய பேர் அதை மறுக்கிறாங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் அதை மறுக்குது, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு. இது ஒரு நியூக்ளியர் பிளஃப், நியூக்ளியர் பாம் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதே மாதிரி இல்லை, அவங்ககிட்ட ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன் இருந்தது, அதை தான் லான்ச் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ், நிறைய வதந்திகள் ரிப்போர்ட்ஸ் கூட இருக்குது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு பொய் அப்படின்னா கூட இது மிகவும் ஆபத்தான ஒரு பொய். அந்த பொய்யை இஸ்ரேல் அப்போ சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நடந்த உடனேயும் அடுத்த நாள் காலையில் அமெரிக்க அதிபர் நிக்சனுக்கு தகவல் போகுது, இந்த மாதிரி இஸ்ரேல் நியூக்ளியர் வார் ஹெட்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால இந்த வாரை தாக்கு பிடிக்க முடியல, அதனால ஒரே இதா அடிச்சிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் போகுது. அப்போ நிக்சன் ஒரு வேலை பண்றாரு. சரி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் காங்கிரஸ்ட்டு $2.2 பில்லியன் எமர்ஜென்சி மிலிட்ரி எய்டுக்கான பெர்மிஷனை வாங்கி இஸ்ரேலுக்கு தேவையான அந்த அம்யூனேஷன்ஸ், டேங்க்ஸ், ஹெலிகாப்டர்ஸ் முதற்கொண்டு அது எல்லாத்தையும் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்புறாரு. இதை தான் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 1973 ஒரு ஃப்ளைட்டு நடுராத்திரியில் பறந்துட்டு இருந்ததுன்னு. C-5A அப்படின்ற அந்த மிலிட்ரி ஃப்ளைட் இஸ்ரேலுக்கு வெப்பன்ஸ் கொண்டு போகிறாங்க, சீக்ரெட்டாக கொண்டு போகிறாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா, நீங்கள் வேர்ல்ட் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அமெரிக்காவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் நடுவில் சின்ன சின்ன ஐலண்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல அவங்க ரீஃபியூல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா இவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஃப்ளைட்டில். ஸோ அந்த ஃப்ளைட்டை ரீஃபியூல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அங்கே அஷோர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஃப்ளைட்டை ரீஃபியூல் பண்ணுறதுக்காக நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு ரீஃபியூல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கிராஸ் விண்ட்ஸ் பயங்கரமாக காத்தடிக்குது.
டேக் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அதனால பிளேன்ஸ் வந்து டிலே ஆகுது. கடைசியில இஸ்ரேலுக்கு காலையில நல்ல விடிய கால நேரத்தில போய் அந்த ஃப்ளைட் இறங்குது. போட்ட பிளான் ராத்திரியில அமைதியா கொண்டு போய் குடுத்துட்டு வருதுன்னு. ஆனா இந்த காத்தடிச்சதுனால ஃப்ளைட் டேக் ஆஃப் டிலே ஆச்சு. கம்ப்ளீட்டா டிலே ஆனோனயும் அடுத்த நாள் காலையில டே லைட்ல கொண்டு போய் இறங்குறாங்க. அமெரிக்கா ஓப்பனா இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட்டா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனேயும் சவுதியுடைய கிங்கா இருந்த ஃபைசல் பயங்கரமா கோவப்பட்டு அக்டோபர் 17ஆம் தேதி 1973 என்ன பண்றாருன்னா, அரபுடைய ஒபெக் கண்ட்ரீஸ், அதாவது ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அவங்க வியனால மீட்டிங்லாம் நடத்துவாங்க. அதே மாதிரி வியனால ஒரு மீட்டிங் நடத்தி ஆயில் பிரைஸை 70% ஏத்து. அதுக்கு என்ன உண்டோ அதை பாரு. அமெரிக்காக்கு இனிமேல் ஆயில் ஷிப்மெண்ட்ஸே கிடையாது. அமெரிக்கா இஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ப்ரொடக்ஷனை ஆயில் பிரைஸை ஏத்துறதுக்கு ப்ரொடக்ஷனை 5% கட் பண்ணு. ஒவ்வொரு மாசமும் 5% கட் பண்ணு. ஆயில் பிரைஸ் ஸ்கை ராக்கெட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஆயில ஒரு வெப்பனா யூஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு பின்னாடி இஸ்ரேலுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது கல்ஃப் கண்ட்ரீஸோட கோவம். ஸோ இதுதான் ஆயில் எம்பார்கோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஆபரேஷன் நிக்கல் கிராஸ் நடந்தபோது யுஎஸ் இஸ்ரேலுடைய ரிலேஷன்ஷிப் நல்லபடியா உருவாச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. சவுதி அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப் கெட்டபடியா ஆப்போசிட் சைடில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆயில் எம்பார்கோ அப்படின்ற 1973 உடைய ஆயில் கிரைசிஸ் பிறந்த இடம் இதுதான். ஸோ அந்த ஆயில் எம்பார்கோ ஸ்டார்ட் ஆன உடனேயும் யூஎஸ்ல பெரிய தலைவலியா மாறுது. எங்கேயுமே ஃபியூவல் கிடையாது. லைன்ல நிறைய பேர் நிற்கிறாங்க. மைல் கணக்கில் கியூவில் நிற்கிறாங்க. ஆயில் பிரைஸ் வந்து $3 $12 ஏறக்குறைய முன்னாடியே சொன்ன மாதிரி 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யூஎஸ்ல ரெசிஷன் வந்தது, ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்தது, ஹை இன்ஃப்ளேஷன் இருந்தது. க்ரோத் எதுவுமே இல்லை. கம்பெனிஸ் வந்து ஒர்க்கர்ஸை லே ஆஃப் பண்ணாங்க. கன்சியூமரோட கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நேற்று காலையில் போட்டிருந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா ஆஃப் வாட் இட் இஸ். ஸோ அது இதுன்னு பேசி கடைசியில் 5 மாதம் 17 நாளுக்கு அப்புறம் இந்த ஆயில் எம்பார்கோவை வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் தூக்குனாங்க. ஓகே ஃபைன், இனிமேல் ஆயில் கொடுக்குறோம் அப்படின்னு. இந்த பேனை தூக்குன இடத்துல தான் பெட்ரோ டாலர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாலர் கான்செப்ட் வந்து உருவாச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் டாலர் கிங்காகவே இருக்குது. அந்த பெட்ரோ டாலர் கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த பேனுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனால் அதோட எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஃபீல் பண்ணாங்க. ஆன் த அதர் சைட் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் இன்னொரு விஷயத்த ரொம்ப உணர்ந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஆயில் சப்ளையை நாம் மேனேஜ் பண்ணால் வேறஸ் வேணுங்கிறப்ப அதிகப்படுத்தியும் வேணுங்கிறப்ப குறைச்சும் அதை நம்ம கண்ட்ரோலில் அந்த ப்ரொடக்ஷனை வச்சுருந்தோம் அப்படின்னா ஆயில் தான் அடுத்த வெப்பன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல புதுசாக ஒரு வெப்பன் உருவாயிருக்கு. ஸோ இந்த ஆயில் எம்பார்கோ வந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு புத்தி வந்தது அப்படின்னே நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் காங்கிரஸில் வந்து பெர்மிஷன் வாங்கி அந்த ஒப்புதலோட ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. 90 நாளுக்கு தேவையான க்ரூட் ஆயிலை எப்பயுமே அமெரிக்கா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு 1973. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 150 டேஸ் அரௌண்டுக்கு அவங்க தேவையான க்ரூட் ஆயிலை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் அன்னைக்கு இருந்தது மாதிரி இல்லாமல் இன்னைக்கு அவங்ககிட்ட க்ரூட் ஆயில் ரிசர்வ், அதிலிருந்து அவங்க எடுக்கக்கூடிய க்ரூட் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உலகத்துக்கே அவங்க க்ரூட் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையும் இப்போ அவங்க இருக்காங்கன்றதை நம்ம மறுத்துற முடியாது. ஆன் த அதர் சைட் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, நேஷனல் ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறது 55 மைல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அந்த ஆயில் எம்பார்கோ வந்தப்போ போட்ட ரூல், விச் இஸ் இந்தியன் ஸ்பீட் லிமிட்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 88 km/h தான் இருக்கணும். அது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் மெதுவாக போனீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால அதிகபட்ச ஸ்பீடே 88 km தான் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. வேறஸ் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவையும் நீங்கள் அன்னைக்கு இருந்த அமெரிக்காவையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான அர்பன் சின்ன சின்ன ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே 88 km/h தான் அவங்க ஒரு மேண்டேட்ரி ரூலாக வச்சுருக்காங்க அப்படின்னு நான் செய்திகளில் தான் படித்தேன். நான் போய் பார்த்ததில்ல. பார்த்துட்டு வந்தால் டெஃபினட்டாக இந்த விஷயத்தை நான் என்னன்றதை கிளாரிஃபை கூட பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட டேக்அவே என்ன அப்படின்னா, இதை நான் பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லல, என்ன நடந்ததுங்கிற ஹிஸ்ட்ரியை தான் ஆக்சுவலாக சொல்கிறோம். 1973 இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அரேபியன் கண்ட்ரீஸ் ஆயில் எம்பார்கோ கொண்டு வந்தாங்க. ஆயில் பிரைஸ் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அமெரிக்கா ரெசஷனில் போச்சு. வேர்ல்டே ஸ்டாக்ஃப்ளேஷனில் வந்தது. இப்போ 2026 ஈரான் வார் வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் உங்களோட கப்பல் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே போவோம்னு ட்ரம்ப் கூப்பிட்டாரு. யாருமே அவரை மதிக்கல. ஆயில் பிரைஸ் இப்போ ஏறக்குறைய $100 தாண்டி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வேர்ல்ட் லெவலில் எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு.
ஸோ 1973ல இப்படி ஒரு விஷயத்த பார்த்தோனே அமெரிக்கா ஒரு பாடம் கத்துக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்தியால அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படிங்கிறது 1998ல தான் கட்டி முடிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த 5 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் அப்படிங்கிற லெவல்லயே தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபெசிலிட்டி கமிஷன் பண்ணாங்க. அது இன்னும் முடியாத பாடு தான். ஸோ நம்மகிட்ட க்ரூட் ஆயில் கம்மியா இருக்கிறது ஒரு மிக முக்கியமான நெகட்டிவ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாரி ஆயில் கிரைசிஸ் வந்தா ரெசெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக்ஃப்ளேஷன் வர வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கால ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்றதுக்கான நாம் கடந்து வந்த பாதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா ஸ்டூடண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். தேங்க் யூ.